உள்ளூர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டி, மற்றது தக்காளி சோஸ், அதுக்கு மேலே இந்த மயனைஸும் வச்சு தந்துருக்கீங்கன்னா நல்லா இருக்குடா. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு ஷரண் வ்ளாக்ஸ். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பம்பலப்பட்டி ஃப்ளட்ஸு கிட்ட தான் நிற்கிறேன். இங்கே ஏன் இன்றைக்கு வந்திருக்கிறேன்னா, இந்த பம்பலப்பட்டி ஃப்ளட்ஸுக்கு நேர முன்னுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பம்பா ஃபுட் கோர்ட் இருக்குது. ஆனால் இன்றைக்கு அங்கே போகிற வேண்டாம் இல்லை, அதுலேருந்து ஒரு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா இந்த வாவ் ஸ்பைஸ்டுன்ற ஒரு கடை இருக்குது. அங்கே தான் இன்றைக்கு போய் நாங்கள் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க அங்கே போயிட்டு என்னென்ன சாமான் இருக்குது, என்னென்ன விலையில் இருக்குது, சாப்பாடு நல்லா இருக்கா இல்லையா எல்லாத்தையும் பார்ப்போம். அது ஒரு குட்டி கடை உண்டு. இப்போ நாங்கள் கடையின் மெனுவை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பர்கர், கிளாசிக் சிக்கன் பர்கர் 300 ரூபா, சிக்கன் எக் பர்கர் 400 ரூபா, மற்ற பெப்பரோனி கிளாசிக் பர்கர் 450 ரூபா, லார்ஜ் பர்கர் இருக்குது, அதில் சிக்கன் கிரேஸ் 850, பீஃப் பர்கர் 1180, மற்ற ஐஸ்கிரீம் இருக்குது. இப்போ இது ஒவ்வொன்றும் ஒரு விலையில் இருக்குது. நீங்கள் இந்த குட்டி கோன் எடுக்கிறீங்கன்னா 180 ரூபா, கப் சாக்லேட் சண்டே 450, சாக்லேட் இல்லாத ஸ்ட்ராபெரி சண்டேனா 450, அதே டபுள் டாப்பிங்கோடு எடுக்க போகிறீங்கன்னா 500 ரூபா, மற்ற பபிள் டீயும் இருக்குது. அதோடு சேர்த்து இங்கே மினி சப்மரைன் அதில் இருக்குது, ஹொட்டோக் அதில் இருக்குது, டெக்ஸாஸ் சிக்கன் கெபாப் 350, 490, கொஞ்சம் விலையிலே இருக்குது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மில்க் ஷேக் ஐட்டம், பபிள் டீ அதில் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு எந்த டேஸ்ட் விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நான் விலையிலே இதில் கிட்ட காட்டுறேன். ஏனெண்டா விலை மட்டும் சொல்லி கொண்டிருந்தா நல்லா நீண்டு போயிடும் வீடியோ. இப்போ அதெல்லாம் விலையை மெத்தெல்லாம் விலையை சாப்பாடு ஜாமான் விலையை சொல்லிவிட்டு ஜூஸை கிட்ட காட்டினா. இப்போ நாங்கள் இங்கே ஒரு 3 ஐட்டம் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கடைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போய் சாப்பிட்லாம். இந்த பக்கத்தில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அதால் போனீங்கன்னா உள்ளுக்கு நீங்கள் இருந்து சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதை டேக்க வேண்டாம், வெளியிலேருந்து எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனால் வெளியிலேருந்து பார்க்கக்குள்ள இந்த இருந்து சாப்பிட்ற இடம் இருக்கிற மாதிரி தெரியாது எங்களுக்கு. ஓகே, வாங்க நாங்கள் இப்போ சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நாங்கள் முதலாவதாக இந்த கிளாசிக் சிக்கன் பர்கர் ஒன்று வாங்கினாங்க. உள்ளூர் பார்த்தீங்கன்னா ஒரு பட்டி, மற்றது தக்காளி சோஸ், அதுக்கு மேலே இந்த மயனைஸும் வச்சு தந்துருக்கீங்க. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ₹300 மைனஸ் நல்லா இருக்குது. இப்போ பட்டின்னு சொல்லி இப்போ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த கட்லெட் மாதிரி ஒரு இது எப்படின்னா தானே இது, அது இல்லை, ரச்சி தான். நல்லா ₹300 ஓகே. இதோடு சேர்த்து இந்த ஹொட்டோக் பண்ண வாங்கியிருந்தாங்க. அதுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தக்காளி சோஸ், மற்றது மயனைஸ், மற்ற இன்னொன்று அந்த மஞ்சள் கலர் சோஸ், அது என்ன மஸ்டார்ட் சோஸ் நினைக்கிறேன். அதெல்லாம் போட்டிருக்கு. சாப்பிட்டு பார்ப்போம். சோஸ் நல்லா நிறைய விட்டுருக்கு, நம்மடியில் வந்து ஊற்றுது. இது ₹350. ஹொட்டோக்கில் அந்த பெரிய இதொண்டு, பெரிய சொசைட்டி ஒன்று வச்சு ஸ்டேப்பாக இருக்குது. பக்கத்தில் கேம்பஸ் இருக்கிற அளவாடி ஓடும் இந்த இடம். அப்படி தனியாக ஒரு பன் கடையாக இருக்கிறதால வடிவாக ஓடும். ஏன்னா நாங்களே கேம்பஸ் போய்க்கல, கேண்டீனுக்கு போன வேண்டாம், அந்த
அங்கே ஒரு ட்ரம்லெட் பன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. கூடுதலாக அதுதான் வாங்குறது. நிறைய பேக்கரி எதற்கு போனோம்னாலும் அந்த ட்ரம்லெட் பண்ணுன்றது அவங்க கட்லெட் மாதிரி ஒரு இதை வச்சு தான் தருவாங்க. இது சிக்கன் இதே வச்சு தரதால ஓகே, நல்லா இருக்குது. இந்த விலைக்கு இதே மாதிரி சின்ன சின்ன கடைகள் நிறைய இருக்குது கொழும்பில். அதில் உங்களுக்கு சில நேரம் ஃபேவரட்டாக ஒரு சில கடைகள் இருக்கலாம். அது எது இருந்துன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், நான் அங்கே போய் பார்க்குறேன். இதோடு சேர்த்து இந்த குல்ஃபி மில்க் ஷேக் எடுத்துனாங்க 550 ரூபா இது. ஆனால் இப்போ ரம்லானுக்காண்டி 300 ரூபாயை கொடுத்து கொண்டு வரீங்க. இதோட ஃபலூடாவும் இருக்குது. இப்போ குல்ஃபி மில்க் ஷேக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது இந்த பாதாம் மில்க் ஷேக், பாதாம் குல்ஃபி ஒன்று வாங்கவும் தானே, அது இப்போ கரைஞ்சி நல்லா உருகி போயிருந்தா எப்படி இருக்குமா அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இப்போ பின்னேற நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸோட வாரிங்க இந்த பக்கம் வேணால் படிக்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு போகலாம். இதே மாதிரி வேறு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டும் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா இந்த பனிஸ் மட்டும்தான் வேறு இடத்துல இருந்துருக்கீங்கன்னா, இந்த குல்ஃபி ஜூஸாக இருக்குது, மில்க் ஷேக்காக இருக்கட்டும், ஃபலூடாயாக இருக்கட்டும், அது எல்லாமே வீட்டை தான் செய்யணும். அதோட மயனைஸும் வீட்டை தான் செய்யணும். தக்காளி சோஸ் வெளியில், மற்றது இந்த பர்கருக்கு போடுற பட்டி இருக்குது தானே, அதுவும் வீட்டிலேருந்தே செஞ்சு எடுத்து கொண்டு வரீங்க. இன்னும் நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நான் லொக்கேஷனையும் கீழே போட்டு விட்றேன். அதே மாதிரி நீங்கள் கடையிலையும் வந்து வெரிஃபை பண்ணலாம் இது எங்கள் வீட்டான் செய்தினவாண்டு. இப்போ இவையோட கடை பார்த்தீங்கன்னா பம்பலப்பட்டியில் இங்கே மட்டும் இல்லாமல் அங்கால டிஎஃப்எஸ்ஸுக்கு பக்கத்துலேயும் ஒன்று இருக்குது. அதே மாதிரி பொரலை டிஎஃப்எஸ்ஸுக்கிட்டேயும் ஒன்று இருக்குது. பத்திரமுல்லையிலையும் ஒரு பிரான்ச் இருக்குது. நீங்கள் இங்கே போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கேயும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1000 ரூபா ஃபுட் சேலஞ்ச் செய்ய பார்த்துருப்பீங்களா, அந்த ஆட்டோவில் இடியப்பம் வாங்கியிருக்கோம். அதே மாதிரி இங்கே பம்பலப்பட்டி ஃப்ளெக்ஸுக்கிட்ட ஒரு கடை இருந்தது. அதில் தான் இப்போ நாங்கள் எக் ரோலும் அதே மாதிரி ஃபிஷ் ரோலும் வாங்கியிருக்கிறோம். மீன் டின்னாத்தான் இருக்கும் கூடுதலாக, மற்றது எக் ரோல் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இது எல்லாமே 50 ரூபா தான். நல்லா இருக்குடா, டேஸ்ட் நல்லா இருக்குது. அதோட நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் வாங்கி கொண்டிருக்கணும். இது எங்கே இருக்குன்னா சரியா பம்பலப்பட்டி ப்ளஸ்ஸு பக்கத்தில் இந்த சாப்பாடு கடைகள் மற்ற சின்ன சின்ன கடைகள் எல்லாம் இருக்குது. சிக்னலுக்கு கிட்ட இந்த ஆட்டோ நிற்கும். நல்லா இருக்குது. எக் ஃபிஷ் ரோல், முட்டை ரோல், முட்டை சமோசா. அது என்னென்ன குழம்புல இது முட்டை ரோல்ஸ் தான் சொல்கிறது, நமக்கு இது சமோசா தான். முட்டை சமோசா சாப்பிட்டு பார்ப்போம். கிழங்கு மசாலா ஒரே மசாலா தான், ஆனால் நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. விலைக்கேற்ற மாதிரி ஒரு அரைவாசி பீஸ் முட்டை, மற்ற கிழங்கு கறி. மொறுமொறுன்னு வர்றவங்களுக்கு தெரியும், விளங்க தெரியல. நிறைய சமோசா பார்த்திங்கன்னா இந்த ஆகலை மொறுமொறுப்பாக இருக்காது. இந்த மற்ற அந்த சைனீஸ் ஷீட் இருக்குது தானே, அதில் பொறிக்கிறது நல்ல மொறுமொறுண்டு வரும். இப்படி இது நல்ல மொறுமொறுப்பாக செய்கிறது கஷ்டம். மொறுமொறுண்டு நல்லா இருக்குது. ஏன்னா அந்த மாண்டை இது பாருங்கள், வெளியில் வச்சுக்கிற அந்த மாண்டை இது தின்னான ஒரு லேயர். சில பேர் மாவையே நல்லா அப்பி போட்டு அந்த மிதிவடிக்கு போடுற மாதிரி போட்டு உள்ளு கொஞ்சம் கறியை வச்சு தருவாங்க. இது ஓகே, 50 ரூபாய்க்கு உண்மையாகுது. நீங்களும் இப்படி ஆட்டோவை கண்டா ஒன்றும் யோசிக்காதீங்க, போய் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடு எப்படி வருதுன்னு தெரியும். இப்போ ஆட்டோலேருந்து வர்ற சாப்பாடு எங்கேருந்து வருது எப்படி வருதுன்னு தெரியாண்டா, நாங்கள் சாதாரணமாக போய் சாப்பிட்ற கடையிலேயே கிச்சனில் இருந்து எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. அதில் ட்ரை பண்ணுறதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.